தள்ளி விட்டா போறீங்க, வெளியே வந்து கவனிச்சுக்கிறேன். வா மச்சி. யார் மச்சி நீ? உங்க தாத்தா. கொஞ்சம் தெனாவெட்டான ஆள் தான் போல இருக்கு. போக போக நீயே தெரிஞ்சுக்குவ. என்கிட்டயே சவால் விடுறிய? இந்த ஜகா பேரை சொன்னா இந்த ஜெயிலே நடுங்கும், தெரிஞ்சுக்க. உன் பேரை கேட்டா இந்த ஜெயில் மட்டும்தான் நடுக்கும். ஆனா அந்த கணேஷ் பேரை கேட்டா டெல்லி ஜெயிலே நடுக்கும். ஓ, அப்படி பெரிய கேடின்னு சொல்லு. கணேஷ், என்ன பகச்சுக்காத. எனக்குன்னு ஒரு படையே இருக்கு. அவங்க உன்னை கரைச்சு காத்துல பறக்க விட்டுருவாங்க, ஜாக்கிரதை. நானும் அதே தான் சொல்றேன் மச்சான். எனக்கு சொந்தமா இருக்கு. விவகாரம்னு வந்தா தூள் கிளப்பு. ஆனா அது வெளிப்பட. ஏன் கூட தான் இருக்க போற. நீயா நானு பாத்துருவோம். பாத்துடலாம். ஜார்ஜ், என்ன ஜார்ஜ், என்ன இந்த பக்கம்? சொல்றேன் சுஜாதா. உங்க அண்ணன் ஜெகா, கீர்த்தி, நான் 3 பேரும் ஒரு பேங்க் லாக்கரை போன மாசம் கொள்ளையடிச்சோம். 3 கிரிமினல் மூளைங்க கூட்டு சேர்ந்தா வேட்டை பலமா இருந்திருக்குமே. Of course, வேட்டை கொண்டு குறைச்சல் இல்ல, கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள நகைங்க கிடைச்சிரு. போலீஸ் அமளி அடங்குற வரைக்கும் பாதுகாப்பா இருக்கட்டுமேன்னு ஒரு இடத்துல புதைச்சு வச்சோம். பௌர்ணமி அன்னைக்கு 3 பேரும் ஒண்ணு சேர்ந்து பங்கு போட்டுக்க முடிவு செஞ்சு பிரிஞ்சு போனோம். பௌர்ணமி வந்துச்சு இல்ல? பௌர்ணமி என்னமோ கரெக்டா தான் வந்துச்சு. ஆனா உங்க அண்ணன் தான் வரல. நகைகளை வச்ச இடத்துல ஒரு மூக்குத்தி கூட இல்ல. ஏன், சின்ன திருகாணி கூட இல்ல. உங்க அண்ணன் ஜகா சரியான ஜகதல பிரதாபன். அண்ணன் ஏதோ ஸ்காட்ச் விஸ்கி வியாபாரம் பண்ணதுனாலதான் ஜெயிலுக்கு போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அவன் ஜெயிலுக்கு போனது பௌர்ணமிக்கு அடுத்த நாள். எங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேணும்னே ஒரு சின்ன கேஸ்ல மாட்டிக்கிட்டு உள்ள போயிருக்கான். அதுவும் எங்களுக்கு தெரியும். ஜார்ஜ், இதெல்லாம் இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது. நான் 1 மாசமா ஊர்ல இல்ல, சிங்கப்பூர் டான்ஸ் ப்ரோக்ராம்ல இருந்து இன்னைக்குதான் வந்தேன். தெரியும். வந்த உடனே உங்க அண்ணனை ஜெயில நீ போய் பாத்திருப்ப. அவன் இத பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொல்லிருப்பானேன்னு தான் உன்னை பார்க்க வந்தோம். இத பாருங்க, உங்க விவகாரத்தை என்ன சம்பந்தப்படுத்தாதீங்க. இப்படி நீங்க இங்க வந்து தொந்தரவு கொடுக்கறத நான் விரும்பல. இங்க இருந்து போயிடுங்க. ஷூர் பேபி. ஆனா போறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறேன். உங்க அண்ணன் எந்த காலத்திலயும் எங்களை ஏமாத்த முடியாது. இத அவங்கிட்ட சொல்லி வை. ஓகே கீர்த்தி? கம். கீர்த்தி, இந்த ஜெகா இப்படி ஏமாத்துவான்னு நம்ம நினைக்கவே இல்லையா சார்? கவலைப்படாத ஜார்ஜ், அவன் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. என்ன சொல்ற? எப்ப விடுதலையா போறான்னு ஜெயில் வாசல்ல இருந்து காவல் காத்து சொல்றிய? அப்படி சொல்ல எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு. நாளைக்கு அந்த ஜெகா நம்ம கிட்ட வர போறான் ஜார்ஜ். ஓ, நாம 2 பேரும் அவன் போன மாதிரியே ஜெயிலுக்கு போய் அவரை அங்கேயே மடக்கலான்ற இல்ல? அதுக்கு அவசியமே இல்ல. நாளைக்கு ஜெகாவை வேலூர் ஜெயிலுக்கு கொண்டு போக போறான். உண்மையாவ சொல்றேன். எனக்கு கிடைச்சிக்கிற இன்ஃபர்மேஷனா தான். அதுவும் போலீஸ் வேன்லயே கொண்டு போக போறானுங்க. இப்ப ஜெகா நம்ம கைக்கு வந்துட்டானுங்க, ஒத்துக்கிறியா? புரியுது கீர்த்தி. போலீஸ் வேனை வழிமறிச்சு நாம ஜெகாவை கோழி குஞ்ச தூக்குற மாதிரி தூக்கிட்டு வந்துடணும். ரைட்? அப்புறம் ஜெகா நம்ம கையில, நகைகள் நம்ம பையில. போலீஸ்
எப்படி கணேஷ், அந்த படுபாவிக என்ன உயிரோட விட மாட்டாங்க. நீயும் திருந்தான். இருந்தாலும் நான் உன்னை நம்புறேன். உன்கிட்ட சில உண்மைகளை சொல்றேன். ஏய், கவலைப்படாத ஜெகா. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் தங்கச்சி சுஜாதாவுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. தேங்க்யூ கணேஷ், தேங்க்யூ. இந்தா சுஜாதான்னு என் தங்கச்சி பேர் போட்ட மோதிரம். இதை அவட்ட காட்டினா உன்னை நம்புவா. கணேஷ், நகைகளை போச்சு வச்சிருக்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்க. திருப்பரந்துறையில இருந்து 30 கிலோமீட்டர் தாண்டதும் இடது பக்கமா ஆலடி அம்மன் ஆலயம்னு ஒரு போர்டு இருக்கு. அதை விட்டு கீழே இறங்கினதும் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமர பக்கத்துல ஒரு பாலடைஞ்ச கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்குள்ள நுழைஞ்சதும் நிமிர்ந்து பார்த்தா ஜிகேஜேன்னு ஒரு கல் இருக்கு. அந்த கல்லுக்கு நேர் கீழே பூமியை தோண்டி நகையில போச்சு வச்சிருக்கேன். அதை எடுத்து என் தங்கச்சி சுஜாதாட்ட கொடுத்தேன். என்னை பத்தி கவலைப்படாத, நீ முதல்ல எடுத்துட்டு போயிடு. கணேஷ், முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடு, சீக்கிரம். ஏய் ஜெகா, நகைகள் இருக்கிற இடத்த மரியாதையா சொல்லு. என் உயிரே போனாலும் சரி, நகைகளை பத்திர ரகசியத்தை சொல்லவே மாட்டேன். கடைசி தடவையா கேட்கிற, சொல்ல போறியா இல்லையா? நான் சொல்றேன். அனுமான் பேங்க் லாக்கர்ல நீங்க கொள்ளடிச்ச கோடிக்கணக்கான மதிப்புள்ள நகைகளை தானே கேக்குறீங்க? அது இருக்கிற இடம் எனக்கு தெரியும். கணேஷ், சொல்றாரு சொல்றாரு. நோ, நான் சொல்லத்தான் போறேன். நகைகளை எங்க மறைச்சு வச்சிருக்கேன் சொல்லு. கமான் சொல்லு. யாராவது ஒருத்தர் கிட்ட தான் சொல்ல முடியும். யாருகிட்ட சொல்றது? என்கிட்ட சொல்லு. என்கிட்ட சொல்லு. என்கிட்ட சொல்லு. என்கிட்ட சொல்லுப்பா. கீர்த்தி, என்கிட்ட சொல்லு. வா. மெட்ராஸ் டு மகாபலிபுரம் ரோட்ல 20வது கிலோமீட்டர்ல 20வது கிலோமீட்டர்ல ஒரு மாந்தோப்பு இருக்கு.
இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.